பிள்ளையார் பெருங்கதை. காப்பு. கரும்பும் இளநீரும் காரெள்ளும் தேனும் விரும்பும் அவல் பலவும் மென்மேலருந்தி குணமுடையனாய் வந்து குற்றங்கள் தீர்க்கும் கணபதியே இக்கதைக்குக் காப்பு. திருவிளங்குமான் மருகா சேவதனில்லேறி வரும் மரன்றாள் ஈன்றருளும் மைந்தா, முருகனுக்கு முன் பிறந்த ஜானை முகவா உனைத் தொழுவேன். என் கதைக்கு நீ என்றும் காப்பு. விநாயகர் துதி. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சோற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானூரும் மானை முகத்தானை காதலாற் கூப்புவர் தம் கை. ஒற்றை மறுப்பும் ஓரிரண்டு கைத்தலமும் வெற்றி புனைந்த விழி மூன்றும் பெற்றதொரு தண்டைக்கால் வாரணத்தை தன் மனதில் எப்பொழுதும் கொண்டைக்கால் வாராது கூற்று. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சப்பாணி. எள்ளு பொரிதேன் அவல் அப்பம் மிக்கும் பயரும் இளநீரும் வள்ளிக்கிழங்கும் மாம்பழமும் வாழைப்பழமும் பலாப்பழமும் வெள்ளைப்பாலும் மோதகமும் விரும்பிப் படைத்தேன் சந்நிதியில். கொள்ளை கருணை கணபதியே கொட்டியருள்க சப்பாணி. சண்டப் பெரிச்சாளி ஏறிச்சடை கொண்டு வையத்துலாவி அண்டத்து அமரர் துதிக்க அடியாட்கு அருளும் பிரானே. எண் திக்கும் அன்பர்கள் பார்க்க இணையற்ற பேரொளி வீச குண்டைக் கணபதி நம்பி கொடுங்கையாற் சப்பாணி கொட்டே. சரஸ்வதி துதி. புத்தகத்துள்ளுரை மாதே பூவில் அமர்ந்திடுவாழ்வே வித்தகப் பெண் பிள்ளை நங்காய் வேதப் பொருளுக்கு இறைவி. முத்தின் குடையுடையாளே மூவுலகும் தொழுது ஏத்தும் செப்புக் கவித்த முலையாய் செவ்வரியோடிய கண்ணாய் தக்கோலம் தின்னும் வாயாய் சரஸ்வதி என்னும் திருவே எக்காலமும் முனைத் தொழுவேன். இயலிசை நாடகம் என்னும் முத்தமிழ் கல்விகளெல்லாம் முழுதும் எனக்கு அருள் செய்து என் சித்தம் தனில் நீ இருந்து திருவருள் செய்திடுவாயே. அதிகாரம். பொன்னிறம் கடுக்கும் புனற்சரி குடுமி தென்மலை இருந்த சீர்சால் முனிவன் கந்த மும்மத கரிமுகன் கதைதனை செந்தமிழ் வகையால் தெளிபுறச் செப்பினன். அந்நதிற்பிறவில் அரில் தபத்திரட்டி தொன்னெறி விளங்கச் சொல்லுவன் கதையே. கதை. மந்திரகிரியில் வடபாலாங்கோரிந்து தவள் சோலை ராசமநகரியில் அந்தணனுருவனும் ஆயிழையொருத்தியும் சுந்தர புதல்வரை பெறுதல் வேண்டி கடவுள் ஆலயமும் கடிமலர் பொய்கை தடநிழற் பள்ளியும் தாம்பல சமைத்து புதல்வரை தருகென பொறுப்பர சீன்ற மதர்விழி பாகனை வழிபடும் நாளில் மற்றவர் புரியும் மாதவம் கண்டு சிற்றின்ப
பெற்றிடையுமையாள் சிவனடி வணங்கி பரனே சிவனே பல்லுயிர்க்கும் உயிரே அரணே மறையவர்க்கருள் புரிந்தருளென அந்த அந்தணனுக்கிந்த நற்பிறப்பில் மைந்தரில்லை என்று மறுத்து அரண் உரைப்ப பரிசாயினும் பொருட்டொரு சுதன் தப்பிலா மறையோன் தனக்கருள் செய்கென எமையாளுடைய உமையாள் மொழிய இமையா முக்கண்ணிறைவன் வெகுண்டு பெண் சொற்கேட்டல் பேதமை என்று பண் சொற்பயிலும் பாவையை நோக்கி பேதாய் நீ போய் பிறையென மொழிய மாதுமை அவளும் மனந்தளர்வுற்று பொன்றிடும் மானிட பொன்பிற பெய்துதல் நன்றிலையென்றே நடுக்கமுற்றுரைப்ப கரைமிடற்றன்னல் கருணை கூர்ந்து பிறை நுதல் அவட்கு நீ பிள்ளையாக சென்றவன் வளர்ந்து சில பகல் கழிந்தால் மன்றல் செய்தருள்வோம் வருந்தலை என்று விடை கொடுத்தருள விலங்கன் மமகளும் பிடமயிற்றாயற் பெண்மகவாகி தார்மலி மார்பன் சதுர்மறை கிழவன் சீர்மலி மனைவி திருவயிற்றுதித்து பாவையும் சிற்றிலும் பந்தோடு களங்கும் ஜாவையும் பயின்ற இயல்பினல்லாகி ஐயாண்டடைந்த பின் அன்னையும் அத்தனும் மையார் கருங்குழல் வாணுதல் தன்னை மானிட மறையோட்கு வதுவை செய்திட காணமர் குழலியை கருதி கேட்ப பிறப்பிறப்பில்லா பெரியோட்கன்றி அறத்தகு வதுவைக்கு அமையோன் யானென மற்றவன் தன்னையுன் மணமகனாக பெற்றிடல் அரிதென பெயர்த்தவர் பேச அருந்தவ முயற்சியால் அணுகுவேன் யானென கருந்தட நெடுங்கண் கௌரியங்குரைப்ப மறுமலி கமல மலர்த்தடத்தருகில் தருமலி நிழல் தவச்சாலையதமைத்து பணியணி பல பாங்கியர் சூழ அணிமலர் குழலுமை அருந்தவம் புரிதலும் அறிவை தன் அருந்தவம் அறிவோம் யாமென இருவரும் அறியா இமையவர் பெருமான் மானிட மீந்தும் வண்ணமதொழிந்து மானிட யோக மறையவனாகி குடையொடு தண்டு நற்குண்டிகை கொண்டு மடமையில் தவம் புரிபாவிக்கரையில் கண்ணுதல் வந்து கருணை காட்டி தன்னரும் கூந்தல் தையலை நோக்கி மின் பெரு நுண்ணுடை மெல்லியலாய் நீ என் பெற தவமிங்கு இயற்றுவதென்றலும் கொன்றை வார்சடையனை கூட என்றுரைத்தலும் நன்றெனச் சிரித்து நான் மறையோனும் மாட்டினிலேறி மான்மழு தரித்து காட்டினிற் சுடலையிற் கணத்துடன் ஆடி பாம்பும் மெலும்பும் பல்தலை மாலையும் சாம்பரும் அணிந்து தலையோடு ஏந்தி பிச்சை கொண்டுழலும் பித்தன் தன்னை நச்சினிர் செய்தவம் நகை தரும் உமக்கென பூங்கொடி அருந்தவம் பூசுரன் குலைத்தலும் ஆங்கவள் நாணமுற்று அணிமனை புகுத சேடியர் வந்து செழுமலர் குழலியை வாடுதல் ஒளிகென மனமிக தேற்றி சிந்துர வாழ்நுதற் சேடியர் சிலர் போய் தந்தை தாயிருவர் தாளினை வணங்கி பாவிக்கரையில் வந்தொரு மறையோன் பாவைதன் செங்கையை பற்றினன் என்றலும்
தோடலர் கமல தொடைமறை முனியை யாடக மாடத்து அணிமனை கொணர்கென மாடக யாழ்முரல் மங்கையரோடி நீடிய புகழாய் நீ எழுந்தருளின மைமலர் குழலி வந்தெனை அழைக்கில் அம்மனை புகுவனென்றந்தணன் உரைத்தலும் பொற்றொடி நீ போய் பொய்கையில் நின்ற நற்றவ முனியை நடாத்தி கொணர்கென சிவனை இகழ்ந்த சிற்றறிவுடையோன் அவனையான் சென்றிங்கு அழைத்திடேன் என்று சிற்றிடை மடந்தையும் சீரினளாகி மற்றைய மாதர் மதிமுகம் நோக்கி நெற்றியிற் கண்ணுடை நிமலனு கல்லவென் பொற்பமர் கொங்கை பொருந்துதற்கரிதால் மானிட வேட மறையவன் தனக்கு யான் வெளிப்படுவதில்லை என்று இசைப்ப மனையிடை வந்த மாமுனி தன்னை இணையடி தொழுதல் இளையோர்க்கு இயல்பென தந்தையும் தாயும் தகை பெற மொழிய சிந்தை குளிர்ந்து சீறுதல் ஒளிந்து தாய் சொல் மறுத்தல் பாவமென்றஞ்சி ஆயிழை தானும் அவனெதிர் சென்று சுற்றி வந்தவனடி சுந்தரி வணங்கி மற்றவன் தன்னை மனையிற் கொணர்ந்து ஆதியம் பகவற்கு அன்பன்னாகும் பேதியன் பழைய விருத்தனென்றெண்ணி ஆசனம் நல்கி அருக்கியம் முதலாய் பாத பூசனைகள் பண்ணிய பின்னர் போனகம் படைத்து பொறிக்கறி பருப்புனையான் பால் மாங்கனி அழகிய பலாச்சுளை தேன் கதலி பழம் சீபெற படைத்து அந்தணன் தன்னை அமுது செய்வித்து சந்தன குங்கும சாந்திவை கொடுத்து தக்கோலத்தொடு சாதிக்காயும் கற்பூரத்தொடு கவின் பெற கொண்டு வெள்ளிலை அடைக்காய் விளங்கிய பொன்னின் ஒள்ளிய தட்டு உவந்து முன் வைத்து சிவனென பாவனை செய்து நினைந்து தவ முறை முனிவனை தாளினை வணங்க தேனமர் குழலி திருமுகம் நோக்கி மோனமமுனி புன்முறுவல் காட்டி கற்றை சடையும் கரமொரு நான்கும் நெற்றியில் நயனமும் நீல கண்டமும் மானும் மழுவும் மலர்கரத்திலங்க கூன்மதி நிலவும் கொளித்திட முடிமேல் வரந்தரு முதல்வன் மடமையில் காண கரந்ததன் உருவம் காட்டி முன்னிற்ப மரகதமே நீ தலைமகள் தானும் பிறைவொடு அங்கவன் அடி வீழ்ந்திரஞ்சினளே அரியய நிந்திரன் அமரர் விஞ்சயர் கருடர் கிண்ணரர் காயவாசியர் ஏதமில் முனிவர் அவுணர் இராக்கதர் பூதர் இயக்கர் கிம்புருடர் அலகை சித்தர் தாரகை தருவார்கள் முதலாய் கணிக்கரும் 14 கணத்திலுள்ளவரும் மணிக்கரும் களத்தினை வந்தடைந்ததன் பின் மன்றங்குழலிக்கு வதுவை நாள் குறித்து தென்றல் வந்து இலங்கும் ஒன்றில் அகத்து பொந்திகளப்பவள பொற்கால் நாட்டி மாணிக்கத்தால் வளைபல பரப்பி ஆணி பொன் தகட்டால் அழகுறவேந்து நித்தில மாலை நிறை நிறை தூக்கி பக்திகள் தோறும் பலமணி பதித்து தோரணம் நாட்டி துகில் விதானித்து பூரண பொற்குடம் பொலிவுற வைத்து திக்கு தோறும் திருவிளக்கேற்றி
பத்தி படர்முளை பாலிகை பரப்பி கண்ணலும் கழுகும் கதலியும் நாட்டி பன்மலர் நாற்றி பந்தர் சோடித்து நலமிகு கைவலோர் நஞ்சணி மிடற்றனை குலவிய திருமண கோலம் புனைந்தார் வருசூரர் மகளிர் மலைமகள் தன்னை திருமண கோலம் செய்தனராங்கே எம்பிரானையும் இளங்கொடி தன்னையும் உம்பரெல்லாம் ஒருங்குடன் கூடி கடலென விளங்கும் காவணம் தன்னில் சுடர்விடு பவள சுந்தர பலகையில் மறை புகழ்ந்தேத்த மகிழ்ந்துடன் நிறுத்தி பறையொலியோடு பனிவளையார்ப்ப வதுவைக்கு ஏற்ற மறைவிதி நெறியே சதுர்முக நோம சடங்குகளியற்ற தருகல நொழி பொன்தாலி பூட்டி சிறுமதி நுதலியை சிவன் கை பிடித்த பின் அறிவலம் சூழ எரிவலம் வந்து பரிவுடன் பரிமள பாயலில் வைகி போதணி கருங்குழற்பூவை தன்னுடனே ஓதனிர் வேலை சுளுஞ்சயம் பதிபுக ஏறார் வழியின் என் திசை தன்னை பாராதேவா பனிமொழி நீ என வரும் கரும் குழலால் மற்றுமுண்டோ என திருந்திளை மடந்தை திரும்பினள் பார்க்க களிரும் பிடியும் கலந்து விளையாடல் கண்டு ஒளிர்மணி பூனாள் உறவோனுடனே இவ்வகையார் விளையாடுவோம் இங்கென அவ்வகையரனும் அதற்குடன்பட்டு மதகரியுரித்தோன் மதகரியாக மதர் விழியுமை பிடி வடிவமதாகி கூடிய கலவியிற் குவலயம் விளங்க நீடியவானோர் நெறியுடன் வாழ அந்தணர் சிறக்க ஆனினம் பெருக செந்தழல் வேள்வி வேதாகமம் சிறக்க அறம்பல பெருக மரம்பல சுருங்க திறம்பல அரசர் செய்கதலம் விளங்க வெங்கரி முகமும் வியன் புளை கையோடு ஐங்கர தலமும் மலர்பதம் இரண்டும் பவளத்து ஒளி சேர்பைந்துவர் வாயும் தவள கிம்புரி தடமறுப்பிரண்டும் கோடி சூரியர் போற்குலவிடும் மேனியும் பேழை போலகன்ற பெருங்குட வயிறும் நெற்றியில் நயனமும் முப்புரி நூலும் கற்றை சடையும் கனகனில் முடியும் தங்கிய முரம்போல் தலைமடை செவியுமாய் ஐங்கர தண்ணல் வந்தவ தரித்தலும் பொங்கரவணிந்த புண்ணிய மூர்த்தியும் மங்கை மனமிய மகிழ்ந்துடன் நோக்கி விண்ணுள்ளோர்களும் விரிந்த நான் முகனும் மண்ணுள்ளோர்களும் வந்துனை வணங்க ஆங்கவர் தங்கட்கு அருள் சுரந்தருளி தீங்கது தீர்த்து செந்நெறி அளித்து பாரணமாக பலகனியருந்தி ஏரணியாலின் கிளினி திருவென்று பூதலம் தன்னில் புதல்வனை இருத்தி காதல் குர்மடை நடை கன்னியும் தானும் மைவளர் சோலை மாநகர் புகுந்து தெய்வ நாயகன் சிறந்தினிதிருந்த பின் வானவராலும் மானுடராலும் காணமர் கொடிய கடுவிலங்காலும் கருவிகளாலும் காலன் ஆலும் ஒரு வகையாலும் உயிரழியாமல் திறம்பெற மாதவம் செய்து முன்னாளில்
வரம் பெறுகின்ற வலிமையினாலே ஐமுகச்சீய முத்தடற்படை சூழ கைமுகம் படைத்த கயமுகத்தாவுணன் பொன்னுலகளித்து புலவரை வருத்தி இந்நிலத்தவரை இடுக்கண் படுத்தி கொடுந்தொழில் புரியும் கொடுமை கண்டேங்கி அடுந்தொழிற்குலி சத்து அண்ணலும் அமரரும் கரைபடு கண்ட கடவுளை போற்றி முறையிட கேட்டு முப்புறம் எரித்தோன் அஞ்சலிரென்று அவற்கபயம் கொடுத்தே அஞ்சுகை கரிமுகத்தண்ணலை நோக்கி ஆனை மாமுகத் அவுணனோடவந்தன் சேனைகள் முழுவதும் சிந்திட பொருது குன்று போல் வளர்ந்த குரட்படை கூட்டி வென்று வாயென்று விடை கொடுத்தருள ஆங்கவன் தன்னோடு அமர்பல குடற்றி பாங்குறும் அவன் படை பற்றற கொன்ற பின் தேர்மிசையேறி சினங்கொடு செருவிற் கார்முகம் வளைத்த கயமுகாசூரன் மேல் ஒற்றை வெண்மருப்பை ஒடித்தவனுரத்தில் குற்றிட எறிந்தான் குருதி சோர்ந்திடவே சோர்ந்தவன் வீழ்ந்து துண்ணென எழுந்து வாய்ந்த முடிகமாய் வந்தவன் போரவே வந்த முடிகத்தை வாகனமாக்கி எந்தை விநாயக நேரின நிப்பால் எரிந்த வெண்மருப்பு அங்கு இமை நொடியளவிற் செறிந்தது மற்றவன் திருக்கரத்தினிலே வெல்லவை கதிர்வேல் விழிபடை தருளும் வல்லவை தனை தன்மனையென மணந்தே ஓகையோடெழுந்து ஆங்கு உயர்படை சூழ வாகையும் புனைந்து வரும் வழி தன்னில் கருச்சம் கோட்டிற் கயல் கமுகேறும் திருச்செங்காட்டிற் சிவனையர்ச்சித்து கணபதி சரம் என்னும் காரண நாமம் பணபதி புகழ் தருபதிக்கு உண்டாக்கி சங்கரன் பார்ப்பதி தனிமனம் மகிழ இங்கு வந்தன்புடன் எய்திய பின்னர் கணங்களுக்கரசாய் கதிர்முடி சூட்டி இணங்கிய பெருமை பெற்றிருந்திட ஆங்கே தேவர்கள் முனிவர் சித்தர் கந்தருவர் யாவரும் வந்திவண்ணேவல் செய்திடு நாள் அதிகமாயுரைக்கும் ஆவணி திங்களின் மதிவளர் பக்கம் பந்திடு சதுர்த்தியில் விநாயகற்குரிய விரதமென்றெண்ணி மனாதிகள் கழித்து மரபொடு நோற்றார் இப்படி நோற்றிட்டு எண்ணிய பெருநாள் ஒப்பரும் விரதத்து குருமுரு சதுர்த்தியில் நோற்று நற்பூசை நுடங்காது ஆற்றி போற்றி செய்திட்டார் புலவரைங்கரனை மறுமலர் தூவும் வானவர் முன்னே நிருமலன் குமரன் நிறுத்தம் புரிந்தான் அனைவரும் கைதொழுதடியினை போற்ற வனைகளச் சந்திரன் மனச்செருக்கதனால் பேழை போல் வயிறும் பெருத்த காத்திரமும் தாழ்துளை கையும் தலைமுறச் செவியும் கண்டனன் நகைத்தனன் கரிமுக கடவுளும் கொண்டனன் சீட்டம் குபேரனை நோக்கி என்னை கண்டிங்கு இகழ்ந்தனை சிரித்தாய் உன்னை கண்டவர் உரைக்கு மித்தினத்தின் பழியோடு பாவமும் பல பல விதனமும் அளிதும் எய்துவரன் ரசனி பொற்சாபித்தான் விண்ணவரெல்லாம் மிக மனம் வெறுவி கண்ணருள் கூறும் கடவுளித்தினத்தில் கோரவெஞ்சின மிக கொண்டன நன்னாள் மார்கழி திங்கள் மதிவளர்
பக்கம் சதயம் தொட்ட சட்டினல் விரதமென்று இதயத்து எண்ணி யாவரும் நோற்றார் இப்புவி மாந்தர் இயம்பிய விரதம் வைப்புடன் நோற்ற வகையினி சொல்வாம். குருமணி முடி புனை குருகுல துதித்த தருமனும் இளைய தம்பியர் நால்வரும் தேவகி மைந்தன் திருமுகம் நோக்கி எண்ணிய விரதம் இடையூறுகின்றி பண்ணிய பொழுதே பலிப்புகுண்டாகவும் செருவினில் எதிர்த்த செருநரை வென்று மறுமலர் புயத்தில் வாகை சுடவும் எந்த தெய்வம் விரதத்தை வந்தனை செய்யில் வரு நமக்குறையென பாட்டளி உதயும் பசும் துளாய் மார்பனும் கேட்டருள் வீரென கிளர்த்துதலுற்றான் அக்கு நிரணியும் அரண் முதல் அளித்தோன் விக்கினம் தீர்க்கும் விநாயகமூர்த்தி ஓட வைத்திடும் பொன்னொத்தொளி விளங்கும் கோடி சூரியற் போற்குலவிய மேனியன் கடகரி முகத்தோன் காத்திரம் பெருத்தோன் தடவரை போலும் சதுர்ப்புயம் உடையோன் சர்வ ஆபரணமும் தரிக்கப்பட்டவன் உருமதி குளவி போல் ஒரு மறுப்புடையோன் ஒரு கையில் தந்தமும் ஒரு கையில் பாசமும் ஒரு கையில் மோதகம் ஒரு கையில் செபம் செய் உத்தம மாலையொனுரு நினைவின்படி சித்தி செய்வதனாற் சித்தி விநாயகன் என்றிமை யாவரும் யாவரும் துதிப்ப நன்றி தருந்திரு நாமம் படைத்தோர் புரவலர் காண புறப்படும் போதும் செருவினில் யுத்தம் செய்திடும் போதும் வித்தியாரம்பம் விரும்பிடும் போதும் உத்தி யோகங்கள் உயற்றிடும் போதும் ஆங்கவன் தன்னை அர்ச்சனை புரிந்தால் தீங்குறாதெல்லாம் செய்யமுண்டாகும். கரதலமைந்துடை கணபதிக்குரிய விரதம் ஒன்றுள்ளது அதை விரும்பி நோற்றவர்க்கு சந்ததி தழைத்திடும் சம்பத்து உண்டாம். புந்தியில் நினைந்த பொருள் கை கூடும் மேலவர் தம்மையும் வென்றிடலாமென தேவகி மைந்தன் செப்பிட கேட்டு நுவலரும் விரதம் நோற்றிடும் இயல்பும் புகர்முக கடவுளை பூசை செய்விதமும் விரிந்த மக்குரைத்திட வேண்டுமென்றிரப்ப வரை குடை கவித்தோன் வகுத்துரை செய்வான். தேரு நிராவணி திங்களின் மதிவளர் பூர்வ பக்கம் புணர்ந்திடு சதுர்த்தியின் முந்தும் புலரியின் முறை நீர் படிந்து சந்தி வந்தனம் தவறாது இயற்றி அத்தினமதனில் ஐங்கர கடவுளை பக்தியோடர்ச்சனை பண்ணுதல் வேண்டும். வெள்ளியாற் பொன்னால் விளங்கும் அவந்தன் ஒள்ளிய அருள் திரு உரு உண்டாக்கி பூசனை புரிய புகன்றனர் பெரியோர். ஆசில மண்ணால் அமைத்தலும் தகுமால் பூசை செய்திடுமிடம் புனிதமதாக்கி வாசமின் மலரின் மஞ்சரி தூக்கி கோடிகம் கோசிகம் கொடி விதானித்து நீடிய நூல்வளை நிறை குடத்திருத்தி விந்தை சேர்சித்தி விநாயகன் உருவை சிந்தையில் நினைந்து தியானம் பண்ணி ஆவா கனம் முதலக்கிய பாத்தியம் வாகாராசா மனம் வரை கொடுத்து ஐந்தமிர்தத்தால் அபிடேகித்து
கந்தம் சாத்தி கணேச மந்திரத்தால் ஈசுர புத்திரன் என்னும் மந்திரத்தால் மாசகளிரண்டு பத்திரம் சாத்தி பொருந்துமை சுதனாய் புகழும் மந்திரத்தால் திருந்தும் பழித தீபம் கொடுத்து பச்சருகுடன் இருபத்தொரு விதமாய் புத்திர புட்பம் பல பல கொணர்ந்தே உமாசுதன் கணாதிபன் உயர்கரி முகத்தோன் குமார குரவரன் பாசங்குசகரன் ஏக தந்தன் ஈசுரன் புத்திரன் ஆகு வாகனன் அருள் தரு விநாயகன் சர்வ காரியமும் தந்தருள் புரிவோன் ஏரம்பமூர்த்தி என்னும் நாமங்களால் ஆரம்பத்துடன் அர்ச்சனை பண்ணி மோதகமப்பம் முதற்பணிகாரம் தீங்கதல் மாங்கனி தீங்கதலிப்பழம் வருக்கை கபித்த மாதுளம் கனியோடு தரித்திடு நெட்டிலை தாளை முப்புடக்காய் பருப்பு நெய் பொறிக்கறி பால் தயிர் போனகம் விருப்புள சுவை பொருள் மிகவும் முன்வைத்து உருத்திர பிரியன் என்று உரைக்கும் மந்திரத்தால் நிறுத்தன் மகற்கு நிவேதனம் கொடுத்து நற்றவர் புகன்ற நான்குபசாரமும் மற்றவன் திருவுளம் மகிழ்ந்திடச் செய்து எண்ணும் தகுதி இரு பிறப்பாளர்க்கு உண்ணரு சுவை சேர் ஓதனம் நல்கி சந்தனம் முத்து தானம் தக்கினை அந்தனற்கீந்திட்டு அருச்சகன் தனக்கு திருத்தகு விநாயக திருவுருவத்தை தரித்தவத்திரத்துடன் தானமாக கொடுத்து நைமித்திகமென நவில் தருமரபா இம்முறை பூசனை யாவர் செய்தாலும் எண்ணிய கருமம் யாவையும் முடிப்பர் தெண்ணிய செருவிற் செய்ய மிக பெறுவர் அரணிவன் தன்னை முன் அர்ச்சனை பண்ணி புறமொரு மூன்றும் பொடிபட எரித்தான் உருத்திரனிவனை உபாசனை பண்ணி விருத்திராசுரனை வென்று கொன்றிட்டான் அகலிக இவன் தாள் அர்ச்சனை பண்ணி பகர்தரும் கணவனை பரிவுடன் அடைந்தாள் தன்னார் மதிமுகத்தாள் தமயந்தி அந்நாளிவனை அர்ச்சனை பண்ணி நன்னார் பரவும் நலனை அடைந்தாள் ஐங்கர கடவுளை அர்ச்சனை பண்ணி வெங்கத நிருதரை வேரற களைந்து தசரதன் மைந்தன் சீதையை அடைந்தான் பகிரதன் இன்னும் பார்த்திவனிவனை மகிதலம் தன்னில் மலர் கொடு அர்ச்சித்து பரநதி தன்னை வையகத்து அழைத்தான் அட்ட தேவதைகளும் அர்ச்சித்து இவனை அட்ட போகத்துடன் அமிர்தமும் பெற்றார் உருக்மணி என்னும் ஒண்டொடி தன்னை செரு கொடுவௌவி சிசுபாலன்றான் கொண்டு பொமளவிற் குஞ்சர முகவனை வண்டு பான்மிழற்றா மலர் கொடு அர்ச்சித்து தாரியின் மறித்தவன் தன்னை புறம் கண்டு யாமுமிங்கவளை இன்புறப்பெற்றோம் புகர்முக கடவுளை பூசனை புரிந்து மிக மிக மனதில் விளைந்தன பெற்றார் இப்புவி தன்னில் எண்ணுதற்கரிதால் அப்படி நீரும் அவனை அர்ச்சித்தால் எப்பொருள் விரும்பி நிறப்பொருள் பெறுவீர் என்று கண்டறிந்தோன் எடுத்திவை உரைப்ப அன்று முதல் தருமனும் மனுசரும் இவனை பூசனை புரிந்து கட்புல நிலான் மைந்தரை நாசனம் பண்ணி
நராதிபராகி சிந்தையில் நினைந்தவை செகத்தினிற் செய்யம் கொண்டு அந்தமில் செல்வத்து அரசியல் பெற்றார் ஈங்கிது நிற்க இவ்விரதத்து இயலோங்கிய காதை மற்று ஒன்றுரை செய்வாம். கஞ்சனான் முகன் தரும் காசிபன் புணர்ந்த வஞ்சக மனத்தாள் மாயை தன் வயிற்றில் சூரனென்றொருவனும் துணைவரும் தோன்றி ஆர்கலி சூழ் புவி அனைத்தையும் அளித்தே சீருடை சுவர்க்க திருவளம் கெடுத்து புரந்தரன் முதலிய புலவரை வருத்தியும் நிரந்தர தீய நெறி நடத்துதலாயிரம் கண்ணனும் அமரரும் முனிவரும் நீ இறங்குமக்கென நெடுங்கரங்கூப்பி இரசத கிரியுரை இறைவனை வணங்கி வரமிகும் சூரன் வலிமைகள் உரைக்க சுடர்விடு மணிமுடி சூரனை வெல்ல கதிர்விடு வடிவேல் கரதல தேந்தும் புதல்வனை தருவோம் போமின் நீரென அமரர் கோனுக்கு அரண்விடை கொடுத்து சமர வேல்விழி தையலும் தானும் கூடிய கலவியிற் கூடாதூடலும் ஓடிய வானோர் ஒருங்குடன் கூடி பாவகன் தன்னை பரிவுடன் அழைத்து சூரன் செய்யும் துயரம் எல்லாம் ஊரர வணிந்தோர்க்கு உரையென உரைப்ப காமனை எரித்த கடவிழன்றஞ்சி பாவகன் பயமுற பயமுனக்கேதென உற்றிடம் கரதல துன்னையே தரித்தான் நெற்றியில் நயனமும் நீயே ஆதலில் குற்றமடாது கூறுனி சென்றென வானவர் மொழிய மற்றவன் தானும் அச்சபையில் தறியாதேகி இமையாளுடைய உமையாளுடனே அமையா இன்பத்து அமர்ந்தினிதிருந்த பள்ளி மண்டபம் பாவகன் குறுகலும் தெள்ளிதிற்பரமனும் தேயுவை கண்டே அருமுக பிள்ளையை அவன் கையில் ஈதலும் வறியவன் பெற்ற வான்பொருள் போல சோதினில் முடி சுடரோன் கொணர்ந்து வாதராசன் மலர் கையிற் கொடுப்ப நீதியோடு நின்று கையேந்தி போதனில் வாயுவும் பொறுக்க ஒண்ணாமல் தரும் புனற்கங்கை தன் கையிற் கொடுப்ப தரும் புனற்கங்கையும் தாங்க உண்ணாமற் பொருந்திரை சரவண பொய்கையில் வைப்ப தன்னார்வதன தாமரையாரும் கண்ணாரிரண்டும் கரமீராரும் தூணென திரண்ட தோளீராரும் மானயில்லாதி வான்படையும் கொண்டு அருமுக கடவுளங்கவதரித்திடலும் மருகிய உம்பர் மகிழ்வுடன் கூடி அருமீன் களைப்பால் அளித்திரென்றனுப்ப ஆங்கவர் முலையுண்டு அருமுகன் தானும் ஓங்கிய வளர்ச்சி உற்றிடும் நாளில் விமலனுமுமையும் விடையுகத்தாறு தலைமகனிருந்த சரவணத்தடைந்து முருகலர் குழலுமை முலைப்பாலூட்ட இருவரும் மின்பால் எடுத்தெடுத்தணைத்து தேவர்தம் படைக்கு சேனாபதி என காவல் கொண்டளிக்க கதிர்முடி சூட்டி அயில் வேட் முதற்பல ஆயுதம் கொடுத்து திசையெல்லாம் செல்லும் தேருமொன்றுதவி உதப்படைகள் புடைவர போய் நீயோதொரும் அவுணரை ஒருத்திடன்றனுப்ப இருளை பருகும் இரவியை போல
தாருக்கு வருன்றவரை சமரிடை முறுக்கி குருகு பேர் பெரும் குன்றமஞ்சூரன் மருமமும் துளைபட வடிவேல் விடுத்தே யாவரும் வியப்புற இந்திரன் மகளாம் தேவகுஞ்சரியை திருமணம் புணர்ந்திட்டு அமரர் கோனுக்கு அமருல கழித்து குமர வேளும் குவலயம் விளங்க அமராவதியில் அமர்ந்தினிதிருந்தான் சமருடை வேலுடை சண்முகன் வடிவு கண்டு அமரர் மாதர் அனைவரும் மயங்கி எண்டரும் பிணை இழந்தது கண்டே அண்டரெல்லாம் அடைவுடன் கூடி மாதொரு பாகனை வந்தடி வணங்கி மறுமலர் கடம்பனும் மாநகர் புகாமல் அருள் செய்ய வேண்டு நீ அம்பிகா பதியென இமயவருரைப்ப இளையவன் தானும் குமரனை கோபம் கொண்டு முன்முனிய காவல் கொண்டம்பினை கட்டறுத்தருளும் சேவலம் கொடியோன் தேசம் போக திருந்திளையுமையாள் அருந்துயரெந்தி வருந்தி முன்னிற்க மங்கையை பார்த்து மங்கை நீதான் வருந்துதலொழிகிதி அங்கையாற் சூதெறிந்தாடுவோம் பாவென என்றதும் தோற்றதும் விளம்புவர் யாரென குற்றமென் முலையாள் கூறிய சமயம் புற்றரவணிந்த புனிதனை காண அங்கு உற்றனன் திருமாலூழ் வினை வலியான் சக்கிர பாணியை சான்றென குறித்து மிக்கதோர் சூது விருப்புடனாட சாயகநேரும் தடநெடுங்கருங்கண் நாயகி வெல்ல நாயகன் தோற்ப இன்பவாயிதழுமை யான் வென்றேனென எம்பெருமானும் யான் வென்றேனென ஒருவருக்கொருவர் உத்தரம் பேசி இருவரும் சாட்சி இவனை கேட்ப மாமனை வதைத்த மான்முகம் நோக்கி காமனை எரித்தோன் கண்கடை காட்ட வென்ற நாயகி தோற்றாளென்றும் தோற்ற நாயகன் வென்றான் என்றும் ஒன்றிய பொய்க்கரியுடனங்கு உரைப்ப கன்றிய மனத்தோடு கௌரியங்குறுத்து நோக்கி நீ இருந்தும் நுவன்றிலையுண்மை வாக்கினில் ஒன்றாய் மனத்தினில் ஒன்றாய் மைக்கரியுரித்தோன் வதனம் நோக்கி பொய்க்கரியுரைத்த புன்மையினாலே கனலென வயிற்றிற் கடும் பசி கனற்ற நிலமிசை குருட்டு நெட்டுடற் பாம்பாய் கடகரி முகத்து கடவுள் வீற்றிருக்கும் வடதரு நிழலில் கிடவென சபித்தாள் முளரிகள் பூத்த முகில் நிறத்துரு போய் துளவணி மருமனும் துணை விழி இழந்தே ஆண்டரை கணத்தில் 1000 யோசனை நீண்டபை பாந்தள் நெட்டுடல் எடுத்து வளர்மறு பொன்றுடை வள்ளல் வீற்றிருக்கும் கிளர் சினையாலின் கீழ் கிடந்ததனால் திடகரியின் திருமுக கடவுளும் வழிபடுமடியார் வல்வினை தீர்த்தே எழில் பெருவடமரத்தின் கீழிருந்தான் கம்பகமுகத்து கடவுள் தன் பெருமையை அம்புவியோருக்கு அறிவிப்போமென உம்பர் உலகத்து ஓரெழு கன்னியர் தம்பனுலேனியில் தாரணி வந்து கரிமுக கடவுளை கைதொழுதேத்தி கார்த்திகை கழிந்த பின்னாளில் ஆர்த்த கலிங்கத்து அணியிலை வாங்கி 20
தோருளையின் புறக்கட்டி ஒரு பொது உண்டி உண்டொரு மனமாய் வேதத்தாதியும் பூமியில் எழுத்தும் ஆதி விநாயகர்க்கு ஆன எழுத்தும் மூன்றெழுத்ததனால் மொழிந்த மந்திரமும் தேர்ந்தரும் குழலியர் சிந்தையுட்செபித்தே உரை தரு 16 உபசாரத்தால் வரை மகள் மதலையை வழிபாடு ஆற்றி 20 நாளும் இப்படி நோற்று மற்ற நாள் ஐங்கர மாமுகன் பிறந்த அற்றை நாட்சதயமும் 6ஆம் பக்கமும் சேருமத்தினத்தில் தெளி புனலாடி வாரணமுகத்தோன் வரு பெரும் கோயில் சீர்பெற மெழுகி திருவிளக்கேற்றி குலவு பொற்கலைகள் கொடுவிதானித்து மலர் பல தொடித்திடு மாலைகளாற்றி கொலை புரிவடிவேற்குகற்கு முன் வருகை மலைமுக கடவுளை மஞ்சனமாட்டி பொற்கலை நல் நூற்பூந்துகில் சாத்தி சொற்பொரு சந்தனம் சுகந்தம் பூசி செருந்தி சண்பகம் செங்கழு நீரோடு குறுந்து மல்லிகை கோங்கொடு பிச்சி கருமுகை புன்கடி கமிழ் பாதிரி மறுவிரியாழல் மகளிருவாட்சி தாமரை முல்லை தளையவிழ் கொன்றை பூமலர் நொச்சி பூத்தமை குவளை காந்தள்ளாத்தி கடம்பு செவ்வந்தி வாய்ந்த நல்லெருக்கு மலர்கர வீரம் பச்சிலை நொச்சி படர்கொடியருகு முத்தள கூவிளம் முதலிய சாத்தி தூப தீபங்கள் சுகம் பெற கொடுத்தே அப்பம் மோதகம் அவலெள்ளுருண்டை முப்பழம் தேங்காய் முதிர்மொழி கரும்பு சீனிதேன் சர்க்கரை செவ்விள நீருடன் பால் நறு நெய் தயிர் பருப்புடன் போனகம் கற்பக கடவுள் கழித்திட திருமுன் புறப்படைத்து பூசனை பண்ணி நோட்பது கண்டு நூலாது இருந்து பாப்புருவாகிய பஞ்சாயுதனும் ஜாப்புரு கொங்கையீர் யானும் நோட்பேனென ஆங்கவன் தனக்கும் வேண்டுவதளித்து பாங்கொடி விரதம் பரிந்து நோட்பித்தார் அண்டர் நாயகனாம் ஐங்கரனருளால் விண்டுவும் பண்டுள வேடம் பெற்றே உஞ்சை மாநகர் புகுந்துமையொடு விமலன் கஞ்சனாள் மலர்பதம் கைதொழுதிடலும் பஞ்சிமென் சீரடி பார்ப்பதி நெஞ்சின் வெஞ்சினம் மிகுந்து விமலனை நோக்கி யானிடும் சாபம் நீக்கியது ஏனென மானெடுங்கண்ணி மணிக்கதவடைப்ப இறைவன் இதற்கு காரணம் மீதென மறிகடல் துயிலும் மாயவன் உரைப்பான் பிறை மறுப்பொன்றுடை பிள்ளையன்றெனக்கு தந்தருள் புரிந்த தவப்பயன் நீதென சிந்தை மகிழ்ந்து தேவர் தேவனும் பூங்கொடியடைந்து பொந்தாள் நீங்க சாங்கு முன்னுரைத்த சக்கரபாணி இக்கதை சொல்ல அக்கணி சடையனும் மிக்க நல்விரதம் விருப்புடன் நோற்ற பின் மாதுமையடைந்த வந்தாள் நீக்கி நாதனை நணுகிட நம்பனும் நகைத்தான் நானோ வந்து நகையானதுவென தேநேர்மொழியாள் தெளிய கூரென நன்மதி நுதலாய் நானிலம் தன்னில் உன்மகன் நோன்பின் உறுதியறிந்து சிந்தை மகிழ்ந்து சிரித்தேன் யானென அந்த மில்லரனை ஆயிழை வணங்கி பெருஞ்சூரவேள்
போக்கிய குமரன் வரும்படியானும் வருந்தி நோட்பேனென இறையவன் கதை சொல்ல ஏந்திழை நோற்றபின் குறமட மகளை குலமணம் புணர்ந்தோன் சுடர்வடி வேலோன் தொல்வினை தீர்ந்து தாதுமை வண்டுளன் தாமன் மாதுமையாளை வந்து கண்டனி கண்ணில கட்செவியாகென தன்னரும் குழலுமை சாபமிட்டதுவும் கிணிரணியும் மரன் முதலளித்த விக்கின விநாயகம் விரத நூற்றதன்பிற் சுடற்கதையேந்தும் துளவ மாலையன் விடப்பணி உருவம் விட்டு நீங்கியதும் பரிவு கொள் கூத்துடை பரமனும் நோற்று கௌரி என்றடைத்த கபாடம் திறந்ததும் வாசமின் குழலுடை மாதுமை நோற்ப தேசம் போகிய செவ்வேள் வந்ததும் வானவர் நோற்று வரங்கள் பெற்றதும் நாரத முனிவன் நவென்றிட கேட்டே இந்நிலந்தன்னில் இவ்விரதத்தை மன்னவன் வச்ர மாலி முன்னோற்று காயத்தெழுந்த கடும்பிணி தீர்ந்து மாயிரும் புவியின் மன்னனாய் வாழ்ந்து தடமுலை திலோத்தமை தனை மனம் புணர்ந்து மழவிடை போற்பல மைந்தரை பெற்று கடைமுறை வெள்ளியம் கையிலையின் உற்றான் பரிவோடு விரதம் பாரகதம் தன்னில் விரை கமல் நருந்தார் விக்ரமாதித்தன் மறிகடற்புவி பெற வருந்தி நோட்டிடும் நாள் மற்றவன் காதன் மடவரல் ஒருத்தி இட்டிடுமிடையாள் இலக்கண சுந்தரி மெத்த அன்புடன் இவ்விரதம் நோட்பேனென அந்தம் தன்னில் அணியிழை சிரித்து சித்தம் மகிழ்ந்து சில நாள் நோற்றபின் உற்ற நோன்பின் உறுதி மறந்து கட்டிய இளையை காரிகை அவிழ்த்து வற்றிய கோவையின் மாடே போட ஆங்கது தழைத்தே அலரும் தளிருமாய் பாங்குற ஓங்கி படர்வது கண்டு வேப்பம் சேரியிற் போய்ச் சிறையிருந்த பூப்பையில் குழல் சேர்பொற்றொடியொருத்தி ஔவியமில்லாள் அவ்விடம் தன்னிற் கோவை அடகு கொய்வாள் குறுகி இளையது கிடப்ப கண்டவள் எடுத்து குழைத்தவள் வரி விழி கோதையைக் கட்டி அப்பமுடடைக்காய் அவை பல வைத்து செப்பமுடனே திருந்திளை நோற்றிட கரிமுகத்தண்ணல் கருணை கூர்ந்து பண்டையில் பதமவட்கருள கொண்டு போயரசனும் கோயிலுள் வைத்தான் விக்ரமாதித்தன் விழி துயில் கொள்ள உக்கிரமான உடைமணி கட்டி தண்டையும் சிலம்பும் தாளி நின்றொலிப்ப கொண்டல் போல் வரும் குஞ்சர முகத்தோன் மனமிக கலங்கும் மன்னவன் தன்னிடம் கனவினில் வந்து காரணமாக இலக்கண சுந்தரி இம்மனை இருக்கின் கலக்கம் வந்திடும் கழித்திடு புறத்தென துண்ணென எழுந்து துணைவியை நோக்கி கண்ணுற கண்ட கனவின் காரணம் அண்ணல் உரைத்திடும் அவ்விடம் தன்னில் ஆனை குதிரை அவை பல மடிவுரமாநகர் கேடுறும் வகையது கண்டு இமை பொழுதி வழிங்கு இருக்கல்லாகாதென அயற்கடை அவனும் அகற்றிய பின்னர் வணிகன் தனது மனை புகுந்திருப்ப மணியும் தும்பலிய கல்லாய்விட அணியிழை தன்னை அவனும் அகற்ற உழவர் தம்மனையில் உற்ற
உற்றவளிருப்ப வளர்பயிரழிந்து வளம்பல குன்ற அயன்மனையவரும் அகற்றிய பின்னர் குயவன் மனையிற் கோட்டொடி செல்ல குயக்கலமுடைந்து கொள்ளை போக அயற்கடையவனும் அகற்றிய பின்னர் தூசு தூயதாக்கும் தொழிலோர் மனை புக தூசுகளெல்லாம் துணிந்து வேறாக தூசரும் அவளை தூரம் செய்ய மாலைக்காரன் வளமனை புகழும் மாலை பாம்பா வகையது கண்டு ஞாலம் எல்லாம் நடுங்க வந்துதித்தாய் சாலவும் பாவினி தாஞ்சாரென்ன வெம்மனம் மிகவும் மேவி முனிவுரா அம்மனையவனும் அகற்றிய பின்னர் ஔவை தன்மனை அவள் புகுந்திருப்ப ஔவை செல்லும் அகங்கள் தோறும் வைதனர் எறிந்தனர் மறிய தள்ளின் கை கொடு குற்றினர் கண்டோர் பழித்தனர் ஔவை மீண்டும் தன் அகமதிற் சென்று இவ்வகை கண்ணினி யாரென வினவ காத்தாண்டு உலகு கருணையோடாண்ட மார்த்தாண்ட அரசன் மாமகள் ஒருத்தி எல்லார்க்கும் மூத்தாள் இலக்கண சுந்தரி சொல்லு விக்கிரம சூரியன் மனையென சீர்கட இருந்த தெரிவையை நோக்கி நீரது கொண்டு நிலம் மெழுகிடுக்கென சாணி எடுக்க தையலும் சென்றாள் சாணியும் உளுத்து தண்ணீர் வற்றி பேணிய புழுவாய் பெரிது தோன்ற மாநீர் வெளியாள் வருந்துதல் கண்டு தானே சென்று சாணி எடுத்து தண்ணீர் கொணர்ந்து தரை மெழுகிட்டு மண்ணிய வீட்டில் மணி விளக்கேற்றி புத்தகமெடுத்து வாவென புகழ புத்தகம் பாம்பாய் பொருந்தி நின்றாட மெத்தொழில் நடுங்கி வீழ்ந்தவள் கிடப்ப கொவ்வையங்கனிவாய் கோதையை விலக்கி ஔவை தானே அகமதிற் சென்று புத்தகமெடுத்து பொருந்த பார்த்து வித்தக நம்பி விநாயகமூர்த்தி கற்பக பிள்ளை செய் காரியமிதுவென உத்தமி ஔவை உணர்ந்து முன்னறிந்து தவநெறி பிழைத்த தையலை நோக்கி நுவலரும் விநாயக நோன்பு நோற்றிடுகென கரத்து முவழு இழைக்காப்பு கட்டி பமும் அவளும் மாம்பழ பண்டமும் செப்பமதாக திருமுன் வைத்தே ஔவை கதை சொல்ல ஆயிழை கேட்டு மத்தக களிற்றின் மகாவிரதத்தை வித்தகமாக விளங்கிளை நோற்கு கற்பக நம்பி கருணை பெற்றதன் பின் கரவாள சைனியத்தோடு விக்ரமாதித்தன் வேட்டையிற் சென்று தானும் சேனையும் தண்ணீர் விரும்பி ஒவ்வகை செய்வோம் என குளம் மெலிந்தே ஔவை தன்மனை அங்கவர் அணுக எய்தும் தாகமும் இளைப்பும் கண்டு செவ்வே அவற்றை தீர்க்க எண்ணி இலக்கண சுந்தரி என்பவள் தன்னை அப்பமும் நீரும் அரசர்க்கு அருளென செப்பிய அன்னை திருமொழிப்படியே உன்னீர் கரகமும் ஒரு பணிகாரமும் பன்னீர் மொழியால் பார்த்திபற்குதவ ஒப்பரு படையும் உயர்படை வேந்தனும் பசி தீர அருந்திய பின்னர் ஆனை குதிரை அவைகளும் உண்டு தானது தொலையா தன்மையை கண்டே இவ்வகை சமைத்த நீ யாரென வினவ மவ்வல்லம் குழல் மௌனமாய் நிற்க
ஔவை தான் சென்று அரசர்க்கு உரைப்பாள் கணபதி நோன்பின் காரணம் காணிது குணமுடையவளுன் குலமனையாட்டி இலக்கண சுந்தரி என்றவை கூற மங்கையை நோக்கி மனமிக மகிழ்ந்து திங்கள் நெர்வெள்ளி சிவிகையிலேற்றி கொண்டூர் புகுந்தான் கொற்ற வேந்தனும் ஒண்டொடியாரில் உயர்பதமுதவினன் இந்துரனுதலார் சென்றடி பணிய சுந்தரி இருந்தாள் சுகத்துடன் மகிழ்ந்தே. நூற்பயன் பொன்னுமிகும் கல்விமிகும் புத்திரரோடு பொருளும் மன்னும் நவமணியும் வந்து அணுகும் உன்னியொரு கொம்பின் ஞானி முகவுத்தமனார் நோன்பின் திருக்கதையை கேட்கச் சிறந்து பொற்பணக்கை முக்கண் புகர்முகத்து பொன்மவுலி கற்பகத்தின் நோன்பின் கதை தன்னை சொற்பெருக கற்றவரும் நோற்றவரும் காதலித்து கேட்டவரும் பெற்றிடுவார் கற்பகத்தின் பேரு வெள்ளை எருதேறும் விரிசடையோன் பெற்றெடுத்த பிள்ளையார் நோன்பின் பெருங்கதையை உள்ளபடி நோற்றார் மிக வாழ்வார் நோலாது அருகிருந்து கேட்டோட்கும் வாராது கேடு சூழிலார் நோட்கிற் சுதரை மிக பெறுவார் சாலமிகும் வெங்கலியார் தாம் நோட்கில் மேலை பிறப்பெல்லாம் நல்ல பெரும் செல்வம் மெய்தி சிறப்பிலே வாழ்வார் சிறந்து. பிள்ளையார் கதை முற்றிற்று.